Hello friends, welcome back to How to Videos. So என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பென்ட்ரைவ் வந்து இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண பென்ட்ரைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான பென்ட்ரைவ், பெஸ்ட் பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவேன். இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா SDCZ48. ஸோ நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது பெஸ்ட் பென்ட்ரைவ் நீங்கள் வந்து வாங்கலாமா, ஸோ எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் அப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, SanDisk Ultra 3.0 பென்ட்ரைவ் SDCZ48. ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசானில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அமேசானோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 600 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இதில் மொத்தம் நமக்கு வந்து பார்த்தா 3 வேரியன்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 16 GB, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 32 GB, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 64 GB. ஸோ 64 GB மாடல் தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைம் வந்துட்டு 600, 620 அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். பட் அமேசான் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 529 ரூபாய்க்கு வந்துச்சு. உங்களுக்கு 400 ரூபான்றதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசென்ட் ப்ரைஸிங் தான். நமக்கு அந்த அமேசான் ரிபப்ளிக் டே சேலில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கரைச்சி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்லேருந்து வரலாம். ஸோ டிசைனில் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென்ட்ரைவ் நான் சூஸ் பண்ண காரணமே வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்ம சின்ன பென்ட்ரைவ்லாம் வந்து பண்ண மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் பெரிய பென்ட்ரைவ்னா கொஞ்சம் நம்ம கிட்ட ஒரு தொலையாத மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் பர்சனலாக. அதனால் வந்து எப்பவுமே வந்து சின்ன பென்ட்ரைவ் வந்து வாங்குறது கம்மி பண்ணிக்குவேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவேன். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தா கொஞ்சம் டிசைன் வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கேரி பண்ணும்போதோ இல்லை மிஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ நமக்கு பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து லுக் வந்து இருக்குது. ஸோ டிசைனும் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது ஒரு ஸ்லைடிங் மெக்கானிசம் தான். ஸோ ஸ்லைடிங் மெக்கானிசம் பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியே இருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். SanDisk Ultra Dual Drive 3.0 அந்த பென்ட்ரைவ் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பென்ட்ரைவ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்லைடிங் மெக்கானிசம் தான் இதிலே கொடுத்துருக்காங்க. பட் 6 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீட்டாக வந்துருக்கு. இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் நெகட்டிவாக சொன்ன பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டேன், ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, கரெக்டாக வந்து இல்லை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் கை வச்சுட்டு நம்ம அமுத்தும் போது வர மாட்டேங்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கையை வந்து இங்கே ஹோல்டு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு அந்த சின்ன ஒரு கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்மளால் பொசிஷன் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் நம்ம திரும்பி நம்மளால் ஈஸியாக வந்து லாக் பண்ண முடியல. ஸோ அது ஒன்று மட்டும் வந்து போல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம மொத்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி பண்ண முடியல. கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம பாஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போக லூஸ் ஆகிடும். இது நம்ம உள்ளே போகாது. பட் நம்ம இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக வந்துருக்கு. பட் யூஸ் பண்ண வந்து நம்ம பழகிடுச்சு. ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்து பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு எந்த டைமில் நமக்கு வந்து பார்த்து லூஸ் ஆயிருமோ, அதுக்கப்புறம் ஒர்க் ஆக போயிருமோ அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் அதெல்லாம் வந்து ஒரு சில டைம் நம்ம டிவியில் குத்துமே அடிக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். டிசைன் வந்து பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாக. அதில் நம்ம டிவியில் குத்தும் போது சரி, எந்த பீஸில் குத்தினாலும் சரி நம்ம வந்து பயப்படாமல் குத்துவேன். ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம மெட்டல் பென்ட்ரைவ் வந்து வாங்கும்போது ஒரு சில டைம் வந்து எர்த்திங் வந்து ஒரு ஜஸ்ட்டாக ரொம்ப பெரிய இடத்துலாம் கிடையாது, பட் சின்னதாக சுருன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவில் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஸோ டிசைன் அதுக்கப்புறம் பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து USB 3.0 பென்ட்ரைவ். ஸோ USB 3.0 கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் கிடைக்கும். நமக்கு 2.0 வாங்குறத விட நமக்கு 2.0 பென்ட்ரைவ் வாங்குறத விட வந்து 3.0 வாங்கினா வந்துட்டு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலம் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் வந்து பார்த்தா எவ்வளோ ஸ்பீடாக வந்து காப்பி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு அவங்க பாக்ஸில் வந்துட்டு 100 MB 40 MB சொல்லுவாங்க. பட் ரியல் டைமில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் ஒரு மூவி வந்து காப்பி பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து இப்போ அசால்ட்டாக வந்து 22 MB மேலே போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நார்மலாக இப்போ வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாகிடுச்சா இல்லை வந்து பார்த்தா ஒரு சில டைம் வந்து நம்ம ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்பீட் ரேட் வந்து காட்டுது. எனக்கு இப்போ நார்மலாக வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரி சோயஸ்ன்னு இருக்குது. ஸோ கஸ்டமர் ரூம் அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி போட்டேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தா 12 MB 13 MB 11 MB அப்படின்னு மாறி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூவி ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டோம். அந்த மூவி ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு 12 MB 13 MB வந்து மாறி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி ஸ்பீடாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியுது. பட் ஒவ்வொரு ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது. ஸோ இமேஜஸ்லாம் காப்பி பண்ணும்போது வந்து சில டைம் கொஞ்சம் கம்மியாகுது, ஒரு சிங்கிள் ஃபைல்னால் வந்து ஜாஸ்தி ஆகுது, நம்ம மாறி வருது. பட் ஸ்பீடு இருக்கான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஸ்பீடு வந்து இருக்குது. நம்ம 2.0 பென்ட்ரைவ் வந்து கம்பேர் பண்ணுவோம், 3.0 வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடில் வந்துட்டு நான் எந்த விதமான பிரச்சனையும் வந்து பார்க்கல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி பார்த்தோம், டிசைன் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த USB 3.0 பார்த்தோம். இதோட முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரண்ட்டி. ஸோ வாரண்ட்டி எந்த மாதிரி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நமக்கு வந்து 5 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா SanDiskோட ஒரு பென்ட்ரைவோட வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். ஆனால் பட் கொஞ்சம் சின்ன ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ
அதுதான் வந்து பார்த்தா பெஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் பென்ட்ரைவ் வந்து ரைட் ப்ராடக்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்து பார்த்தா டிடெக்ட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். SanDiskல வந்து பார்த்தா பெஸ்ட்டாக இருக்குது வாரண்டி கிளைம் பண்ணுறது. பட் உங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் வந்து இருக்கா, ஸோ பக்கத்தில் இருக்கான்றதான் மேட்ரு. எனக்கு வந்து பார்த்தா SanDisk வந்து பக்கத்தில் இல்லை. நான் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து மாற்ற போனேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. பட் நான் அதுக்கு வேண்டி போல் வேறு ஒர்க்கு போகும்போது அப்போ நான் மாற்றினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சர்வீஸ் சென்டர் பார்த்து வச்சுட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும். பட் SanDiskல வந்து பார்த்தா வாரண்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து வாங்கலாமா வேண்டாமா சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பென்ட்ரைவ் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுற நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தா ஒன்று கூட எனக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு USB 3.0 பென்ட்ரைவ் ரேட் கம்மியாக இருக்குது, பில்டு சூப்பராக இருக்குது, டிசைன் இருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைடிங் மெக்கானிசம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே வந்து பண்ண எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தா 100க்கு 100 நீங்கள் டெஃபினட்டாக வந்து வாங்கலாம். எனக்கு வந்து பார்த்தா ஒரு USB 3.0 பென்ட்ரைவ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு OTG வேணும் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் வந்து USB Type C Go அப்படின்னு இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு USB எனக்கு வந்து ஒரு மூவி பார்க்க வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு வண்டியில் போட்டு பாட்டு கேட்பேன், ஒரு ஆஃபீஸ் பர்சனல் யூஸ்க்கு அப்படின்னா வந்துட்டு 200% வந்து பார்த்தா இந்த பென்ட்ரைவ் ஒர்த்தாக இருக்கும். இந்த பென்ட்ரைவ் லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த பென்ட்ரைவ் நமக்கு வந்து 16 GB 32 GB அதுக்கப்புறம் 64 GB இருக்குது. ஸோ 16 GB நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 380 ரூபாய்க்கு இருக்குது. 32 GB வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் 64 GB வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 32 GB 16 GB வாங்குற எனக்கு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. பட் நீங்கள் ஒரே டைம் வந்து பார்த்தா 64 GB வாங்கினா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு 64 ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா 32 வந்து வாங்கிக்கோங்க. பட் 16 வந்து வாங்குறது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது, ஒர்த்து கிடையாது. 32 GB வாங்க, இல்லை வந்து 64 GB வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த பென்ட்ரைவ். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்லா நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.